ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோன்னா மீன் கடைக்கு போகிறோம். இன்றைக்கி உங்கள் யூடியூபருக்கு பிறந்த நாளில் நான் கிஃப்ட் வாங்கி தர போகிறேன். வாங்க அங்கே போவோம். ஃபஸ்ட்டு என்ன மீன் வாங்கலான்னு டிஸ்கஸ் போயிருக்கு. அரோனா வாங்கலாமா இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மீன் சொன்னான். அது என்ன மீன்ரா? அது வாங்கலாம்னு சொல்கிறேன். அரோனா வாங்கி தரேன்னு சொன்னேன். எனக்கு வேணா அது நான் வாங்க போகிறேன்டா அவனே சொல்லிட்டான். சரி நம்ம சைடில் வாங்கி தரணும்ல, அதனால் போய் வாங்கலாமா. கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்காது. சரி வாங்க ஃபஸ்ட்டு அங்கே போய் பேசுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்வா பெட் ஷாப்பில் இருக்கோம். இந்த கடையில் மான்ஸ்டர் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ இந்த கடை எதுவும் வாங்கலை. போயிட்டு இருக்கோம். நம்ம ரியோ பெட் ஷாப்பில் வண்டியோட போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியோ பெட் ஷாப்பில் இருக்கோம். இந்த கடையில் பார்த்தா மான்ஸ்டர் வைஸ் இருக்குது, பட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கனால பார்த்தா இந்த மான்ஸ்டர் வைஸ் இந்த கடையில் வந்து நம்ம வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதித்யா அக்வாரியம் வந்திருக்கோம். நம்ம போன எல்லா கடையிலையும் ஒழுங்காக மீன் இல்லை, பட் இந்த கடையில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கட், இது மீன் பேர். கலர் நல்லா தான் இருக்குது. நம்ம டேங்க்கில் தான் இந்த மீன் நம்ம மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறப்ப. ஓகே, இதை வந்து நம்ம வீட்டில் செயின் கூட சேர்த்து விடுவோம். கடிக்காதில்ல தெரில, ரொம்ப ஆட்டிட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பாய். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு மீனை விட்றத பார்க்கலாம். இப்போதைக்கு பாய். நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மீன் வந்து மேலே மிதக்குது. பயப்படுறா கொஞ்சம். ஜெயின் கூட இங்கே இருக்குது. அப்பப்போ விசிட் பண்ணுறாப்புல. நம்ம வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி விட்டு ரொம்ப நேரமாச்சு. அதில் விட்டுட்டேன், சாப்பிட்டு செஞ்சு இப்போ உட்காந்துருக்கோம். வாங்க நம்ம மட்டும் உள்ளே விட்டுறலாம். ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். யாரு தப்புறாப்புல தப்புறாங்க பார்க்குறாங்க மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணுறோம். ஸ்னேக்கு நான் போனப்போ பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா வந்து சனகல் வாங்கினேன். பெரிய சைஸு, இதே சைஸ் தான் இருக்கட்டும் சனகட்டு. அதே 300ரூவான்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டுவரல் சைஸில் இருக்க சனகல்லே 300ரூவான்னு ஆக்கிட்டாங்க. இந்த கொடுமனை எங்கேன்னு போய் சொல்ல சிசரங்கடா. கவரை எட்டி விட்டுரு. பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம். ஜெயின் கராம் இதை அடிச்சுக்கக்கூடாது. சாமியை வேண்டிக்கோங்க. ஓம் நம சிவாய. ஐயோ இப்போ மந்திரத்தை போடு. ஓம் நமச்சிவாய. ஓம். போங்கடா. சண்டை போட்டு என் மானத்தை வாங்கிட்டாங்கடா. அவ்வளோதான். இதை தூக்கி அங்கே போட்டு மூடியை போட்டு இதை மூடி விட்டுரு. ஓகே, பட் மீன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. தெரியலையோ. ஜெயின் கோரா ஜாலியாக சுற்றுறாப்புல. நம்ம மீன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக பபுள் வேறு ஏறி இருக்கு. இவனுக்கு நம்ம என்ன ஃபீடிங் கொடுக்குறான்னு தெரில எனக்கு. ஜெயின் கோராக்கு பெலட்டு பரவாயில்ல, வம்பு இதும்பு பண்ணல. ஏன்னா செய்து நான் வந்து க்ரௌன் நைஃப் வச்சுருந்தேன்னா அதை போய் கடிச்சிட்டு இருந்தாப்புலவே. சும்மா 2 நிமிஷம் சேர்த்து விட்டதுக்கே சம்பவம். தம்பி எந்திரிப்பா. இது கேமரா விசிபிளாக தெரில. ஜெயின் கோராவும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நோ எனி ப்ராப்ளம்ஸ். மூந்து பார்த்துக்கிட்ட போய் கடிக்கலை. இனிமே வாங்குற பரவாயில்லடா, நல்லா தான்டா இருக்கு. எங்கேயோ கிட்ட இல்லை கடிக்கக்கூடாது. நோ பைட்டிங்ஸ், நோ. டே கடிச்சோன்னா மூஞ்சி உடச்சிருக்கேன். அஹிம்சா. காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு? அஹிம்சா. அந்த வெளியில் போங்கடா. டே அடிச்சுக்கிறாங்கடா. ப்ளீஸ்டா. ஓகே
எதுவும் வெயிட் பண்ணலை, எதுவும் பண்ணலை. கலர் சூப்பராக இருக்குல்ல கலரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்னேக் ஹெட் மட்டும் நம்ம கிஃப்டாக வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 2 ஃபிஷ்ஷு நம்மளாக வாங்கினது, நம்ம ஆசைப்பட்டு. இது வந்து எட்லின்னு வாங்க, எட்லி இது பேர். இது நம்ம புதுசு, யாருன்னு தெரிஞ்சதில்லை எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று ஒரு பேர் ரெட்டையில், இது கொஞ்சம் வளர்ந்தாலே கொடுத்துருவான் எனக்கு தெரிஞ்சது. இதை கொடுத்துருவேன் உடந்துருச்சுனாலே. இது 2 பேர் ரிலீஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. எவ்வளோ ஒரு ரெக்கெல்லாம் அங்கே இருந்துருக்கு. இட்லி பரவாயில்ல, ஸ்னேக் ஹெட்டு அப்படியே இருக்குது. இல்லை பட்ட அரோனா வாங்கி விடுவோம். இதில் நீ ஸ்டார்ட் பண்ணுவோமா? 10,000க்கு ஸ்ட்ரிம்ப் 2, அப்புறம் சிக்கன் நட்டு வேறு ஃபுட்டு வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஃபீடிங் போட. இட்லியே வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தது மூலையில் உட்காந்துருச்சு. ஆனால் வேகமாக வந்துடும் இந்த ஸ்னேக் அப்புறம் ரெட்டையும். எதுலாம் கொஞ்சம் லேட்டாகும். மேரேஜ் இருக்கிறதானே கீழே தானே. செம்மையாக தண்ணி போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப மீறிடுச்சு. ஃபைனலாக மான்சர் ஃபிஷ் டேங்க் இப்படா இருக்கும். இந்த கேட் ஃபிஷ்ஷு நல்லா ஆக்டிவாக சுற்றுது. இது அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இட்லி அங்கே இருக்குது. ஸ்னேக் ஹெட் ஒன்றும் பண்ணலான்னா இன்னும் ஒரு 2 நாள் டேங்க்கில் செட் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் டார்க் ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.